100 பயிர் மொச்சப்பயிர் வறுத்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். மொச்சப்பயிர் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, சவுசவு காய் காய்ச்சி பருப்பு கூட்டு, அப்பளம் பொரித்து முட்டை வச்சு மத்தியானம் சாப்பாடு. சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு பால் பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்கு அரிசி உளுந்து எடுத்துக்கிட்டு வா, ஊற போட. எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்து எடுக்கும்? 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிக்கணும், ரெண்டையும் தனித்தனியாக. பேரை நல்லா வறுத்து வேக போடணும். இந்த மஞ்சட்டில் போட்டு காய்ச்சுறது ரொம்ப ருசியாக இருக்கும், குழம்பு வாசமாகவும் இருக்கும். அதுக்கு மஞ்சட்டில் காய்ச்சுறது நல்லா பயிர் தடன்னு வெடிச்சிருச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். தண்ணியை அலசி ஊற்றிடணும். வேக போட்டுறோம். பயிர் வெந்த உடனே ஆனம் காய்ச்சல். அம்மா இந்த நார்த்தங்காய் சாராமா கொடுத்தால அதை போய் எடுத்துகிட்டு வாம்மா, புளிஞ்சு தாரேன், ஜூஸை போட்டு குடிப்போம், மயக்கமாக இருக்கு. இங்கே இந்த நார்த்தங்காயில் அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது. வை, இது என்ன செய்கிற, புளிஞ்சு தாரேன், ஜூஸை போட்டு வை, கொஞ்சம் வெயிலுக்கு மயக்கமாக வரும், குடிச்சுக்கிறோம். இந்த நார்த்தங்காய் ஜூஸை குடித்தா நல்லா தெளிச்சியாக இருக்கும், உடம்பு நல்லா ப்ரெஷர்லாம் குறைஞ்சிரும், நல்லா இருக்கும். இதுக்குள்ளே உட்காந்து வெயிலுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு நல்ல இதமாக இருக்கும். குடிச்சிட்டு நாங்கள் வேலையை பார்ப்போம். சீனியை போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைங்க, சீனி போட்டு கலக்கி நல்லா. பால் பணியாரம் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி. இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி போட்டிருக்கேன், 1/2 கப்பு உளுந்து. இது ரெண்டையும் ஊற வச்சு ஆட்டி சாயந்தரத்துக்கு பால் பணியாரம் செய்யும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பயிர் வெந்துருச்சா? வெந்துருச்சு. இந்தாங்க நார்த்தம்பழ ஜூஸ் ரெடி ஆச்சு. கொண்டா. பயிர் வெந்துருச்சு. மொச்சப்பயிர் ஆடுறதுக்கு தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பயிர் வெந்துருச்சு, போட போகிறேன். கை போட்டுட்டு மசாலா பொடி போடணும். ஒன்றரை ஸ்பூன் மசாலா. அவ்வளோ. காயெல்லாம் வெந்த பிறகு அப்புறமேலுக்கு புளி ஊற்றணும். முதல்ல இந்த காய்கறிலாம் நல்லா பயிரோடு வேகணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சா, வெந்த பிறகு கடைசியாக புளி ஊற்றாதே. கத்திரிக்காயெல்லாம் நல்லா இருக்கும், இல்லாட்டி தருக்குன்னு இருக்கும் கத்திரிக்காய். எப்போயுமே புளிக்குழம்பு காய்ச்சும் போது காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் புளி ஊற்றணும். ஆனத்துக்கான எல்லா காய்கறி போட்டு மசாலா போட்டு கொதிக்க வச்சிடணும். வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக இந்த குழம்புக்கு இந்த புளி போதும். உப்பு போட மறந்துட்டேம்மா, உப்பு போட்டுக்கிறேன். புளியை ஊற்றி நல்லெண்ணெயை ஊற்றி தாளித்து இறக்கிற வேண்டியது. காய்கறி வேகட்டும். பாசிப்பருப்பு சவுசைக்காய் கூட்டுக்கு வேக வைக்க போகிறேன். ஆனங்க வச்சிருச்சு, புளி ஊற்ற போகிறேன். ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது எல்லாமே. நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வெந்தயம் மஞ்சள் போட்டு தாளித்து தூக்கி ஊற்றிடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. புளிக்குழம்பு நல்லெண்ணெயில் ஊற்றினா தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும். வெந்தயம் பெருஜீரகம் போட போகிறேன். வெந்தயம் பெருஜீரகம் கருவேப்பிலை. முடிஞ்சிருச்சு. அங்கே போட்டு கூட்டுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். அப்புறம் காயை போடும்.
களிம்பு தண்ணி இருப்படப்பா எடுத்து வேகட்டும் வேகட்டும். உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் 2 3 கருவேப்பிலை, காய். கடுகு முன்னாடியே போட்டியலா? ஆமாம், அந்த உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை கொட்ட போகிறேன். சூப்பராக இருக்குது. கலப்பு குழம்பு, காய், முட்டை. மாவாட்டி வச்சோம்ல, அதை எடுத்துகிட்டு வாமா. பால் பண்ணி அரைஞ்சிடுறதுக்கு எல்லாம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சுடு ஆட்டிகிட்டு இருக்கே. மாவை எடுத்துகிட்டு வா. பிஸ்மில்லா. பணியாரத்துக்கு மாவு இந்த அளவு கெட்டி ஆட்டி வச்சுக்கிறணும். 1 உலக்கு பச்சரிசி, அரை உலக்கு உளுந்து போட்டு ஆட்டி இந்த மாதிரி வச்சுக்கிறணும். இந்த மாவில் பணியாரஞ்சிட்டாவே நல்லா எண்ணெயை குடிக்காமல் வரும். இப்போ வந்து இந்த அளவு உப்பு, இந்த அளவு சோடா மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றணும். மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னி தேங்காய் பால் வந்து பணியாரத்துக்கு, பால் பணியாரத்துக்கான தேங்காய் பால் புழிஞ்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய், 1 2 ஸ்பூன் சீனி, தேங்காய் பால் இருக்கிறதுனால வாய்ப்புண்ணு, வயிற்று வலி இதெல்லாம் இருக்கிறதுக்கு தேங்காய் பால் நல்லது. இது உளுந்து, கொஞ்சமாக பச்சரிசி, இதுவும் நல்ல உணவு, ஆரோக்கிய உணவு. இதுகள்லாம் இது கண்டது கழியதை திங்கிறதுக்கு இது நல்ல சாப்பாடு. இதெல்லாம் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. சாயந்தரம் தீவனம் நல்லாயிருக்கும். டீயை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவையான பால் பணியாரம் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. இதை எடுத்து இந்த பாலில் போட்டுடணும். நல்லா ஊறினோன்னு பவுலில் வச்சு தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும் பால் பணியாரம். சொல்லலாம் பால் பணியாரம் நல்ல ஒரு தீவனம். இது சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது. பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அது வாட்டு நல்லா சாப்பிடுங்க. தேங்காய் பால், இந்த உளுந்து இதெல்லாம் சேர்ந்தது நல்ல ஒரு ஆரோக்கிய உணவு. இதை செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. பாலில் அப்படி ஊறி ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. ரொம்ப மெதுவாக இருக்குது. பால்கோவா மாதிரி இருக்குது பணியாரம்.